நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் முத்துராமன் தரும் கூடுதல் தகவலை கேட்கலாம். நெல்லை மாவட்டம் முழுவதும் நேற்று அதிகாலை மழை தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள கல்லணை ஸ்கூலில் நாம் தற்பொழுது இருக்கிறோம். இந்த பகுதியில் தற்பொழுது முழுவதுமே மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளன. வகுப்பறை முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளன. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு வரை இங்கு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தொடர்ந்து இங்கு இருக்கும் நிலைமையை பார்த்தால் ஒரு வாரம் காலத்துக்கு இங்கு பள்ளிகள் செயல்படாத ஒரு சூழ்நிலை தான் இங்கு நிலவி வருகிறது. மேலும் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு தற்போது நடந்து வரும் சூழ்நிலையில் இதுபோல் ஏற்பட்டுள்ள மாணவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளனர். இது குறித்து இந்த பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் கேட்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஆறுமுகம். இது ஜவஹர் அரசு உயர்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர் ப்ளஸ் எஸ்எம்சி மெம்பராகவும் இருக்கிறேன். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, ஏன்னா பக்கத்தில் கால்வாய் போகுது, அதை இன்னும் நல்லா ஆழமாக தோண்டி விட்டிங்கன்னா நிரந்தர தீர்வு கொடுத்தீங்கன்னா போது தண்ணி வடிஞ்சிடும். எங்கள் மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. ஏன்னா நல்லா ஸ்டேட் லெவல் மார்க் வாங்கக்கூடிய பையங்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. நான் அந்த பள்ளியோட முன்னாள் மாணவராகவும் படிச்சிருக்கேன். இந்த பள்ளி மீது ஒரு பற்றுனால நாங்கள் இது பணிபுரிஞ்சோம். இன்றைக்கி எப்படி எல்லா வகுப்பறையிலும் தண்ணி பூந்துருக்கா? எப்படி இருக்குது சார் நிலைமைங்க? எல்லா வகுப்பறையும் தண்ணி பூந்துருக்கு. கீழே உள்ள அந்த புத்தகம் எல்லாம் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. பக்கத்தில் கால்வாய் போகுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி உள்ளே ஏறி வந்துடுறது. இந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு மாநகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள போகிறாங்க? நிரந்தர தீர்வு பண்ணணும் சார். இந்த நல்ல ஆழமாக தூர்வாரி எல்லாம் இது பண்ணி விட்டுட்டாங்கனால போதும், எங்கள் ஸ்கூல்லேருந்து தண்ணி வெளியே இதாகி போயிடும். நெல்லை மாவட்டத்தில் பெய்து வந்த தொடர் மழை காரணமாக இந்த பள்ளி மட்டுமில்லை, இதுபோல் அநேக பள்ளிகளின் நிலைமை இதுபோல தான் உள்ளது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இப்பகுதி மக்கள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் கோரிக்கை வைக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக டவுன் கல்லணை பள்ளியிலிருந்து முத்துராமன்.